சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. எனன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு அப்புறம் வைரமாக ஜொலிக்க போற ரிஷபராசி யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளிவிட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, இப்ப சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல அமர்ந்திருப்பது என்ன மாதிரியான பலன்? ஏற்கனவே 8 மாசம் ஓடிடுச்சு. இப்ப 2026ல ரிஷப ராசிக்கு என்ன பலனை சனி பகவான் கொடுக்க போகிறார்? உண்மையா 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் அமர்வது. சரி, குரு இருக்கிற இடம் பாழ், பார்க்கிற இடம் கோடி புண்ணியம். அப்ப சனிக்கு என்னங்க, இருக்கிற இடத்துக்கு நல்லதா, பார்க்கிற இடத்துக்கு நல்லதா? இங்கதான் அப்படியே மாத்தி போட்டுக்குங்க. சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு கோடி புண்ணியம், பார்க்கிற இடத்துக்கு கொஞ்சம் திருவிளையாடல் தான். இதை கஷ்ட காலம்னு சொல்லாம ஏன் திருவிளையாடல் அப்படின்னு சொல்றேன்னா, கொஞ்சம் சோதனைகள் கொடுத்து, வேதனைகள் கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, அப்புறம் சாதனையை, இன்பத்தை, வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பார்வைகள். அதனால யானை இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சனி இருந்தாலும், இருக்கிற இடமா இருந்தாலும் கோடி புண்ணியம், பார்க்கிற இடமா இருந்தாலும் கோடி புண்ணியம். இதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, எல்லாராலையும் புரிய வைக்க முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறார், லாப வீட்டில் இருக்கிறார். மிக முக்கியமாக லாப வீடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்தோ, ஏதாவது ஒரு தொழிலில் சேர்ந்தோ, அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தை எடுத்தோ, அல்லது ஏதாவது உங்களுக்கு இஷ்டப்பட்ட, ஆசைப்பட்ட, கனவு கண்ட, அல்லது லட்சியத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தொழிலில், வேலையில் உங்களை உட்கார வச்சு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
உண்மையிலேயே சனி பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த லாப வீடு தான். ஏன்னா எது நம்ம செஞ்சாலும் நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அப்படியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை இந்த 2026 ஏதாவது ஒரு வேலையோ தொழிலையோ நீங்கள் முன்னெடுத்து லாபத்தை ஈட்டியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது என்ன செய்யும் அப்படின்னா, எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத பெரிய நிறுவனத்தில் வேலை, எதிர்பாராத ஒரு தொழிலை எடுத்து அதில் லாபம் ஈட்டுறது, தொழிலை விருத்தி செய்யறது, ஒரு நிலையான வருமானம். ஏன்னா வருமானம் அப்படின்னா சீசனுக்கு சீசன் வருமானம் மாறும். 3 மாதம் நல்லா இருக்கும், 3 மாதம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழில் நிரந்தரமான வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் அசையா சொத்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவீங்க, அந்த சொத்தும் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் வெளிப்பட்டு அதை அடியிலேயே கிள்ளி எறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். உடனே ஒரு நோய் உருவாச்சுன்னா அதை ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சின்ன செலவோட முடிய போகுது. அதே நேரத்தில் ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னா என்னங்க? கடின உழைப்பு, நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் தான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும். அப்படியான ஒரு நிலையை உங்களால் இந்த காலகட்டத்தில் அமைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, கடின உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய முதலீடு போடுவீங்க. ஒரு நல்ல வேலை, ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். வேலை இல்லையே, நல்ல வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, இல்லை அந்த வேலை விட்டது கூட நல்லது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பொருளாதார வளர்ச்சி மிக பெருசாக இருக்குங்க. ஏன்னா 11ஆம் வீட்டில் சனி இருந்தாலே பல வழிகளில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, 35 வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களது ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இங்கே என்ன தெரியுமாங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆஹா ஓஹோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மிக முக்கியமாக சனி பகவான் உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்புக்கேற்ற பலனை 100% இல்லை, 1000% உண்மையாக கொடுப்பார். கடின உழைப்பை இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும், பெயரை ஈட்டி கொடுக்கும், புகழை வளர்த்து கொடுக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை, சமூக அந்தஸ்துங்க. மெயினாக சமூக அந்தஸ்து எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? நல்ல வேலை செஞ்சாதான், நல்ல தொழில் செஞ்சாதான், நல்ல வருமானம் வந்தாதான் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நாமளும் கௌரவமாக வாழும்போது தான் சமூக அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே, உறவுகளே, உங்களுக்கு உண்டு. ஒரு பொறுப்பு வந்துடும், குடும்பத்து மேலே ஒரு அக்கறை வந்துடும், உங்கள் வேலை தொழில் மேலே ஒரு ஈடுபாடு வந்துடும். முக்கியமாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக வருங்க. இன்னொரு அற்புதமான விஷயம், சொத்து சேர்க்கை. நான் முன்னாடியே சொன்னல, அசையா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இது வரைக்கும் இல்லைன்னா அலட்சியப்படுத்தாதீங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதுவும் நமக்கு நடக்கிற விஷயமா? நான் மேலே சொன்ன விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த உழைப்பு, கடின உழைப்பு, அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்குங்க. சொச்சு போட்டால் லைட் எரியும், அப்போ சொச்சு போடணும்ல, அந்த சொச்சு தான் உழைப்பு, லைட்டு தான் அதற்கான பலன். நீங்கள் சொச்சு போடும்போது தான் லைட் எரியும். உங்களது உழைப்பு கண்டிப்பாக இருந்ததுன்னா அதற்கான பலனை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ சொத்து சேர்க்கைங்கிறது பூமி, வீடு, நல்ல வாகனம், இந்த மாதிரியான யோகமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. தன்னம்பிக்கையோட, துணிச்சலோட, மன உறுதியோட எந்த செயலாக இருந்தாலும் ஈடுபட்டீங்க அப்படின்னா இது வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மனசில் இருக்கிற தயக்கத்தையும் பயத்தையும் எடுத்து தூக்கி தூர போட்டு எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின், ஈசனின் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஒத்துழைப்போட எல்லா கஷ்டத்தையும் அவங்கள்ட்ட தூக்கி போட்டு நீங்கள் உழையுங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, சாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை வைங்க. உங்களை புகழின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2026. அதற்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது, எல்லா யோகமும் உங்ககிட்ட இருக்குது. அதே நேரத்தில்
இந்த மாதிரியான யோகம்லாம் நமக்கு இருக்குது, இந்த மாதிரியான அதிர்ஷ்டம்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டீங்க, உழைக்காமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருந்தீங்க அப்படின்னா இங்கே தான் சனி பகவான் திருவிளையாடலை ஏற்படுத்துவார். அதனால் என்ன செய்யணும்? உழைப்புத்தான் உயர்வை தரும், உழைப்புத்தான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம். இந்த காலகட்டம் தான் அதிர்ஷ்டமான நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தை சாதனை வருஷமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா கல்வியிலையும் அனுபவத்திலையும் நீங்கள் செய்கிற வேலை, தொழில், குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். 25 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, வாழ்க்கை துணை எப்படி அமைய போகுதோ, அல்லது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போக போகுதோ, பொருளாதாரத்தில் நம்ம ஜெயிப்போமா அல்லது எங்கேயாவது சிக்கிப்போமா, இப்படி பல பயம் இருக்க செய்யும். அந்த பயமெல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எதிர்காலம் அமையும். ஒரு நல்ல துணை கிடைக்கும், ஒரு நல்ல வேலை தொழில் அமையும், ஒரு மரியாதையான குடும்பத்தில் போய் நீங்கள் பெண் எடுப்பீங்க அல்லது நீங்களே போய் வாக்கப்படுவீங்க. அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால். அதனால் திருமண விஷயத்தில் உங்கள் குடும்பமே சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்னா இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஊரையெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாக விருந்து வைப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சாதனையாளராக அல்லது தகுதி உடையவராக அல்லது சுப நிகழ்ச்சி செய்யணும்னா எப்படி ஒரு நல்ல கௌரவமாக இருந்தால் தான் ஒரு திருமணம் நடக்கும். வீடு கட்டணும்னா நல்லா உழைச்சி சம்பாரித்து வீடு கட்டினா தான் அங்கே புதுமனை புகுவிழா நடத்துவீங்க. ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது தான் ஒரு காது குத்தி காதணி விழா வீட்டில் நடக்கும். அதே போல் வளையக்காப்பு கண்டிப்பாக கவலைப்படாதீர்கள் என் ரிஷபராசி நண்பர்களே. ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. இதை விட ஒரு யோகம் உண்டா எங்களுக்கு, இதை விட ஒரு துன்பம் உண்டா எங்களுக்கு அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படியான ஒரு சுப நிகழ்வு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்க போகுது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த காலகட்டத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். கனவு கண்டுட்டீங்க, ஒரு குழந்தை நம்ம வீட்டில் விளையாடுறது மாதிரி, தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி கனவு கண்டுட்டீங்க. அதற்கான முயற்சி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கனவு நனவாக கூடிய அமைப்பு 100% உண்டு. வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து செல்வார் இந்த சனி பகவான். எத்தனை தடைகள் இருந்தாலும், தாமதங்கள் இருந்தாலும், போட்டிகள் இருந்தாலும், பொறாமைகள் இருந்தாலும், துரோகங்கள் இருந்தாலும் அத்தனையும் விலக்கிவிட்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றியையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமாக சொந்த உழைப்பு எப்படி முக்கியமோ அதுபோல் ஆன்மீக பயணம் அல்லது ஆன்மீக சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு மனசு அமைதிப்படும். எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் உங்கள் உடம்புக்குள்ளார ஆதிக்கம் செலுத்தும். புதுசாக உணர்வீங்க, புதிய சிந்தனை பிறக்கும். அமைதி இருந்தால் தான் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில்
எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைனா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க.
அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும். அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல. நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியால் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். என் அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும், அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதை மட்டுமல்ல, உழைப்பின் உன்னதத்தை
உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புருக்லின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானார், படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திரிக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்கார். என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம் பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. அப்ப சனி பகவான நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க, அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேர் கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் தேரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொல்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு முறை
விவேகானந்தர் கிட்ட ஒரு பெண்மணி, வெளிநாட்டு பெண்மணி கேட்டாங்களாம், கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு, அதை பார்த்து கேட்கறாரு, இது யாருன்னு கேட்கறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா, அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஏற்கனவே போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல 10ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்து பல விதமான சோதனைகளை கொடுத்திருப்பார். அதாவது என்ன தொழில் செய்யறது, எந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த வேலைக்கு போறது, அதுபோல வேலையில நிலையான ஒரு வேலை உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், அதிக டார்ச்சர் இருந்திருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் டார்ச்சர் இருந்திருக்கும், அந்த வேலையால் குடும்பத்திலையும் டார்ச்சர் இருந்திருக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வருமானம் இருந்திருக்காது, அந்த வருமானம் பத்தாம குடும்பத்தில் குழப்பம், கடன் வாங்கிறது, அப்புறம் இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலையில் ஒரு அரசியல், அந்த வேலையிலேருந்து அரசியல் சூழ்ச்சியால் வெளியில் வர்றது அல்லது துரோகத்தை அனுபவிக்கிறது, ஒரு நிலையில்லாத ஒரு வேலையையும் தொழிலையும் சனி பகவான் கொடுத்திருப்பாரு, பல சோதனைகளை கொடுத்திருப்பார். ஆனால் போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கும். ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கும். அப்படியே நல்ல வேலை நல்ல தொழில் அமைஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் அடையிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற கஷ்டங்கள், இருக்கிற துன்பங்கள், இந்த நிலையெல்லாம் இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா ஒரு லாப வீட்டில் தொழில் இடத்துலேருந்து லாப வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஏதாவது ஒரு தொழில் மூலயமா, ஏதாவது ஒரு வேலை மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த 2 வருஷத்தில். அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து ஆனந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம். ஏன்னா போன வருஷம் கூட மழை விட்டும் துவானம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பல கஷ்டங்கள் இருந்திருக்கும், துன்பங்கள் இருந்திருக்கும், அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனாலும் முழுமையாக இந்த 2026 எல்லா துன்பங்களும் தேர்ந்து ஒரு நிலையான வேலை, ஒரு நிலையான தொழில் அமைஞ்சு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கும். இப்போ அரசியலில் இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியில் இருந்தாலும் புது பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விஐபிக்கள் உங்களை தேடி வருவாங்க, பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல நிற்க வைப்பார். குடும்பத்தில் இது வரைக்கும் குழப்ப நிலை இருந்திருக்கும். வீட்டில் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் மதிக்காமல் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மரியாதை எங்கேருந்து வரும்? ஒரு நல்ல வேலையில் இருந்தா, ஒரு நல்ல தொழிலில் இருந்தா, ஒரு நல்ல லாபத்தை சம்பாரிச்சா, அல்லது வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் அந்த மரியாதை கிடைக்கும். ஆனால் இங்கே வேலையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ மரியாதையே இருக்காது. தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மரியாதை இருக்காது, குடும்பத்திலையும் மரியாதை இருக்காது, உறவுகள்கிட்டையும் மரியாதை இருக்காது, சமூகத்திலையும் மரியாதை இருக்காது. அந்த நிலையெல்லாம் மாறி வீட்டில் மதிப்பாங்க, சமூகத்தில் மதிப்பாங்க, உங்கள் வேலை தொழில் கூட இருக்கிறவங்க மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மரியாதை எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை புரிகிற அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதுபோல் இது வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருந்திருப்பீங்க. பல பேர் பல விதமாக பேசியிருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு லேட்டாக மணப்பெண் மணமகன் கிடைச்சாலும் ஒரு நல்ல குணமுள்ள, ஒரு அழகான, ஒரு சிறந்த வேலை தொழிலோட துணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு குறையே இருக்காது,
கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது. அதுவும் நிறைய இடத்துல இந்த கடனால் அவமானப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. சும்மா போயிருக்க மாட்டாங்க. 4 வார்த்தை திட்டிவிட்டு அந்த ஊரையே கூட்டி உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் சரியாகி எப்படி இருந்த இவர் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் சனி பகவான் இருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா வருமானம் அதிகமாக வரும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஆசை வர ஆரம்பிக்கும். பிள்ளைகள் அதிக செலவு வைப்பாங்க. நம்முடைய கௌரவத்துக்காக நிறைய செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும், ஒரு ஆர்வம் ஏற்படும். இங்கே கௌரவம் மீட்கணும்னா என்ன செய்வாங்க? ஒரு கௌரவத்தோடு வாழணும் அப்படின்னா பெரிய வீடாக இருக்கும், நல்ல லக்ஸரி வாகனமாக இருக்கும், அல்லது பெரிய தொழில் செஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், நிறைய சொத்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி வருமானம் நிறைய இருக்கும், இது நிரந்தரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? நிறைய கடன் வாங்கி அல்லது நிறைய வீண் செலவுகள் செய்து இருக்கிற பணத்தை எல்லாம் கரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ஒரு வட்டம். கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இப்போ இரவாக இருந்தால் அடுத்தது பகல் வரும், இப்போ பகலாக இருந்தால் அடுத்தது இரவு வரும். அது மாதிரி நிறைய பணம் வருதே அப்படின்னு நிறைய ஆடம்பர செலவு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கஷ்ட காலத்தில் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டி வரும். அதனால் ஆடம்பர செலவு இருக்கலாம், வரவுக்கேற்ற தகுதிக்கேற்ற ஆடம்பரத்தை நம்ம வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசி நண்பர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சனி பகவான் பார்க்குறாரு, அவருடைய பார்வை விழுது. அதனால் முன்கோபம் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், செரிமான பிரச்சனைகள் வரலாம். உணவில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால அது ஒரு அஷ்டமஸ்தானம். பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சண்டை சச்சரவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்கோ நாம் போட்ட சண்டைக்கு இப்போ நமக்கு கோர்ட்லேருந்து சம்மன் வரும், அல்லது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க, வந்துட்டு போங்க அப்படின்ட்டு. அதனால் இந்த பார்வை, சனி பகவானுடைய பார்வை கொஞ்சம் சவாலாக இருக்கும். பல பிரச்சனைகளை அந்த இடத்துக்கு நமக்கு தேடித்தரும். அதனால் 8ஆம் வீடுங்கிறது அவமானங்களை சந்திக்கிறது, தரக்குறைவாக நடந்துக்கிறது, அடுத்தவர்களுடைய பார்வைக்கு ரொம்ப சீப்பாக நம்ம தெரிவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிப்போம், திடீர்னு கௌரவம் போகிறது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், யாருக்காகவோ நாம் போய் வலையில் சிக்கிப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகம். அதே போல் 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. பிள்ளைகள் அவமானத்தை தேடி கொடுக்கலாம். படிப்பில் கவனம் இல்லாமல் மற்ற விஷயங்களில் ஆர்வத்தை செலுத்தலாம். திடீர் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெண் குழந்தையாக இருந்தால் மிக மிக கவனத்தோடு பார்த்துக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா சனி அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த உறவுகளை, அதாவது அந்த ஊர்லேயே மிக கௌரவமான குடும்பமாக உங்களது இருக்கும். ஆனால் கௌரவம் இல்லாத, கௌரவமற்ற, ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய தொடர்பு ஏற்படும். நம்முடைய குழந்தைகள் அந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திப்பாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சீப்பான குடும்பத்தில் போய் உறவு வச்சுப்பாங்க, அல்லது காதல் பண்ணுவாங்க, அல்லது காமத்தை வெளிப்படுத்துறது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அது அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் இந்த ராசியில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய கெடுதல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அனைத்து நன்மைகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார். பல யோகத்தை கொடுக்க போகிறார். அதுபோல் கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியம், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுது. சவாலான ஒரு காலகட்டம். ஒரு வேலையிலையும் தொழிலையும் எந்த அளவுக்கு கண்கொத்தி பாம்பு மாதிரி ரொம்ப விழிப்போடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பல சாதனைகளை நீங்கள் படைக்கலாம். சில விஷயங்களை நீங்களே முன்னாடி நின்று செய்யுங்க. யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையிலையும் இருக்காதீங்க. பல பிரச்சனைகளை அது உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்கள் கவலையப்படாதீங்க. மிகப்பெரிய நன்மையை இந்த காலகட்டத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பதவி உயர்வு கிடைக்கும்.
உங்களுடைய வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். ரிஷபராசி மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் நீங்கள் படித்த படிப்புக்கான பலன் மிக அதிகமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த படித்த படிப்புக்கான வேலையோ தொழிலையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் படித்த படிப்பும் வேறையாக இருக்கும், செய்கிற தொழில் வேறையாக இருக்கும். படித்த படிப்பு வேஸ்ட் பண்ணாமல் நல்ல வேலையை தொழிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஆன்மீக பயணங்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்கள் அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சார். உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால் படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணார். அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினார். அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டார். அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து இன்னைக்கு 140 வருஷமாக அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாமல் ஒரு அற்புதமான அதிசயமாக அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்றது மாதிரி நமக்கு தேவையான பணமும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். நாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சில நேரத்தை கூட வீணாக்காமல், சில நொடிகளை கூட வீணாக்காமல் நாம் உழைக்கிற உழைப்பில் தான் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் கிடைக்கும். நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, அந்த உழைப்பினால் நம்மளை நம்பி வந்த நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம். அதனால் உழைப்பு அப்படிங்கிறது நம்ம சூழும் கவலையிலிருந்து நம்மளை மீட்கிற ஒரு மீட்பர். அந்த உழைப்புங்கிறது தீய எண்ணங்களிலிருந்து விடுதலையும் கொடுக்கும். அதனால் தனக்கு கிடைக்கிற ஊதியத்தின் மதிப்பை விட தன்னுடைய உழைப்பின் மதிப்பு மிக பெருசு. மனுஷன்தான் சமூகத்தில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது உழைப்பின் பயனை விட உழைப்பே இன்பமாக இருக்கிறது. மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கலாம், அதில் கூட அவனுக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் அவன் உழைச்ச உழைப்பினால் அவனுக்கு மிகப்பெரிய திருப்தி ஏற்படும். நிறைய கோடியே சம்பாதிக்கலாம், ஆனால் உழைப்பினால் சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். அந்த உழைப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ வெற்றியை விட சாதனையை விட இந்த உழைப்பே இன்பமாக தெரியும் நிறைய பேருக்கு. அந்த உழைப்பை இன்பமாக மாற்றுவது யாருன்னா அந்த சனி பகவான் தான். அதனால் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.